வெல்லமண்டி நடராஜன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் இருந்த வெல்லமண்டி நடராஜன் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக தான் புறக்கணிக்கப்படுவதாக அதிருப்தியில் இருந்த அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது வெல்லமண்டி நடராஜன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். என்ன காரணம் அவர் சொல்கிறார்? தாவேக்காவில் இணைந்ததற்கு முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, 2016, 2021 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர் வெல்லமண்டி நடராஜன். வெல்லமண்டி நடராஜனை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாகவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக திகழ்ந்து வந்தார். அவர் ஓ பன்னீர்செல்வத்துடனே பயணித்து வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கி வைக்கப்பட்ட பிறகு அவர் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். அவரோடு பலர் இணைந்திருந்தாலும், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்றவர்கள் இணைந்திருந்தாலும் வெல்லமண்டி நடராஜன் மட்டும் இணையவில்லை. அவர் திமுகவிற்கு எந்த காலத்திலும் நான் செல்ல மாட்டேன் என்று அவர் உறுதியோடு இருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவர் இணைந்தவுடனேயே அவருக்கு அமைப்பு செயலாளர், அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் தன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள், தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு குழு அமைப்பது உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் தன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவருக்கான அந்த முக்கியத்துவம் என்பது அங்கு அளிக்கப்படவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தில் அவர் அதிமுகவில் இருந்து ஒதுங்கியே செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் புசி ஆனந்த் அவர்களை சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருக்கிறார் வெல்லமண்டி நடராஜன். அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது அதிமுகவினரிடையே, தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் வெல்லமண்டி நடராஜனுடைய இணைவும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சலோமி, வெல்லமண்டி நடராஜன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் இருந்த வெல்லமண்டி நடராஜன் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக தான் புறக்கணிக்கப்படுவதாக அதிருப்தியில் இருந்த அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது வெல்லமண்டி நடராஜன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். என்ன காரணம் அவர் சொல்கிறார்? தாவேக்காவில் இணைந்ததற்கு முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, 2016, 2021 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர் வெல்லமண்டி நடராஜன். வெல்லமண்டி நடராஜனை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாகவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக திகழ்ந்து வந்தார். அவர் ஓ பன்னீர்செல்வத்துடனே பயணித்து வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கி வைக்கப்பட்ட பிறகு அவர் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். அவரோடு பலர் இணைந்திருந்தாலும், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்றவர்கள் இணைந்திருந்தாலும் வெல்லமண்டி நடராஜன் மட்டும் இணையவில்லை. அவர் திமுகவிற்கு எந்த காலத்திலும் நான் செல்ல மாட்டேன் என்று அவர் உறுதியோடு இருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவர் இணைந்தவுடனேயே அவருக்கு அமைப்பு செயலாளர், அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் தன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள், தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு குழு அமைப்பது உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் தன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவருக்கான அந்த முக்கியத்துவம் என்பது அங்கு அளிக்கப்படவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தில் அவர் அதிமுகவில் இருந்து ஒதுங்கியே செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் புசி ஆனந்த் அவர்களை சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருக்கிறார் வெல்லமண்டி நடராஜன். அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது அதிமுகவினரிடையே, தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் வெல்லமண்டி நடராஜனுடைய இணைவும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.